சிரிப்பில் காப்பவளும் நீதான். வலிகளில் இருந்தாலும் சிரிப்பில் கடலாவாய். உலகினில் காணும் ஒரு தைரியமும் நீதான். தவறுகள் ஏற்கும் தெய்வமும் நீயே. நிழலிலும் கூட கைப்பிடித்தாளே. நீ இல்லாய் உலகவும் நரகம்தானே. நீ போனால் என் வாழ்வும் தனியேதானே. ஒவ்வொரு வாய் உணவும் நஞ்சாக மாறும் அம்மா. சார், ரங்கா, சொல்லுங்க சார். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு பாடிஸை கீழே இறக்க சொல்லு. ஓகே சார். நைட்டு யார் யாரெல்லாம் டியூட்டியில் இருந்தாங்க? நான் டியூட்டியில் தான் சார் இருந்தேன். ஆனால் எஸ்ஐ சார் தான் என்ன நேற்று வீட்டுக்கு சீக்கிரமாக போக சொல்லிட்டாரு. நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னு இவருக்கு நல்லா தெரியும் சார். அப்போ என்ன நடந்ததுன்னு சார்கிட்ட வந்து சொல்லு சார். எங்கள் வயிற்ற கழுவுறதுக்கு தெருவா போய் கூத்தாடிக்கிட்டு 4 காசுக்காக கஷ்டப்படுற கூட்டம் சார் நாங்கள். ஆனால் இந்த அயோக்கிய பசங்க எங்களையும் விட்டு வைக்கல சார். கையில் இருக்கிற காசை பிடுங்கிட்டது மட்டும் இல்லாமல் என் மகளை மானபங்கப்படுத்த பார்த்தாங்க சார். என்ன விடுங்க சார். அவர் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. ஆனா கடவுள் மாதிரி வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்தினார் சார். காப்பாத்தின உங்க கடவுள் யாருன்னு சொல்லு. அவர் கடவுள் இல்லை சார். அவர் எடுத்த அந்த அவதாரத்தை பார்க்கும்போது அவர் கடவுளுக்கும் மேல சார். அப்படின்னா அவன் என்ன பேயா? சார், நான் ஒரு விஷயம் சொல்ற, தப்பா எடுத்துக்காதீங்க சார்.
நீங்க எப்பயாவது கடவுளையும் பேயும் ஒன்னா பார்த்துருக்கீங்களா சார்? நான் பார்த்தேன் சார். அவன் ஒரு அசுரன் சார். அவங்களெல்லாம் பேய் மாதிரி அடிச்சான் சார். பேய் ஹலோ இதுவரைக்கும் நம்ம ஊர்லயும் பக்கத்து ஊர்லயும் பல குற்றங்களை செஞ்சு போலீஸ் கிட்ட சிக்காம தலைமறைவா இருந்த ஒரு சீரியல் கில்லர் 8 மாத கர்ப்பிணியா இருந்த தன்னோட மனைவியவே தெய்வ தட்சணை பார்க்காம ரொம்ப கொடூரமான முறையில கொன்னு தானாவே வந்து சரணடைஞ்சிருக்காரு. பண்றது வைதமல வைதா போட்டுட்டு அந்த சைக்கோ கில்லர் தானா வந்து சரணடைறதுக்கான தகவலை தெரிஞ்சுங்க. இதுவரைக்கும் ஏன் இவ்ளோ கொலை பண்ணாரு, ஏன் இப்ப சரணடைந்தாரு? இந்த நேர்மையான போலீஸ் ஆபீசர் மக்கள் ஒருத்தரையா கொன்னு இருக்காரா? அப்படி இந்த மாதிரி கொடூரமா கொல்றதுக்கான காரணம் என்ன? எதுக்காக அப்படி பண்ணணும்? போலீசார் என்ன வந்து இன்னும் எதுக்காக இந்த கொலையை பண்ணாரு? இன்னைக்கு போலீசார் அந்த கொடூர குற்றவாளியை கோர்ட்ல ஆஜர்படுத்த போறாங்க. அவர் செஞ்ச குற்றத்துக்கு கோர்ட்ல எந்த விதமான தண்டனை கொடுக்க போறாங்கன்னு மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க.
உங்களை தான் கேட்குறோம். பதில் சொல்லிட்டு போங்க. ஏன் இங்க இருச்சிங்க. மக்களும் வழக்கறிஞர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா குற்றவாளிக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எஸ் யுவர் ஆனர். ஆக்சுவலி எஸ் யுவர் ஆனர், என் மேல சுமத்தப்பட்ட எல்லா குற்றங்களுக்கும் நான் தான் பொறுப்பு. ரொம்ப புனிதமான இவங்க எல்லாரையும் இரக்கமே இல்லாம இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணது நான் தான், இன்க்ளூடிங் மை வைஃப் அண்ட் மை அன்பார்ன் சைல்டு. இதுல எனக்கு எந்த கில்ட்டும் இல்லை, பிகாஸ் ஐம் a cold-blooded murderer. இது எல்லாத்தையும் மீறி நீங்க என்ன ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க யுவர் ஆனர், இன்னும் நிறைய பேர் ரத்தம் சிந்துறத பாப்பீங்க. நான் செஞ்ச எல்லா குற்றங்களுக்கும் இந்த கோர்ட் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துருமான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. டோன்ட் லெட் மீ லிவ். பெட்டர் ஹேங் மீ. குற்றம் சாட்டப்பட்டவர் தனது அனைத்து குற்றங்களையும் ஒப்புக்கொண்டதால், மேலும் தான் செய்த குற்றங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை என்று கூறியதால், அதோடு போலீசார் கோர்ட்டுக்கு கொடுத்த ஆதாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது இவருக்கு இந்த கோர்ட் தண்டனையாக ஐபிசி செக்ஷன் 302 படி ஐபிசி செக்ஷன் 354/5 கீழ் மரண தண்டனையை இந்த நீதிமன்றம் அளிக்கிறது. He shall be hanged until death. This court is adjourned. இந்த மாதிரி பேசுறது சரின்னு நினைக்கிறீங்களா? மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கோர்ட் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க.
யூ பிளடி, உன்னை இங்கேயே சுட்டு பொசிக்கிற வேண்டாம். இங்க பாரு, நீ நல்லவனா கெட்டவனாங்கிறத எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். சட்டத்தின்படி நீ ஒரு கிரிமினல். ஏற்கனவே பல பேரை நீ கொன்னு இருக்க. தூக்கு தண்டனையும் உனக்கு உறுதியாயிடுச்சு. அப்புறம் எதுக்காக இவ்வளவு கொலைகளை பண்ண? ஏய் கொலகார பயலே, உன் கேஸ்ல கை வச்சதுல இருந்து என் மண்ட முனிசிபாலிட்டி குப்பையோட மோசமா இருக்குடா. தூக்கு தண்டனை கொடுத்ததுனால நீ உயிரோட இருக்க. அது மட்டும் இல்லைன்னு வெயி, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? தெருவுல நாயை ஓட விடுற மாதிரி ஓட விட்டு உன்னை அப்படியே சுற்றுப்பண்டா. ஒரு தெரு நாயை சுடுற மாதிரி. தெரு நாய் என்ன கண்டுபிடிச்சுக்கோன்னு தெரு தெருவா எரிச்ச உடல போட்டுட்டு போயும் எந்த போலீஸ் நாயாலையும் அத செஞ்சது இந்த தெரு நாய் தான் மோப்பம் பிடிக்க முடியல. ஐயோ பாவமேன்னு நானே இங்க வந்து சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் எல்லா போலீஸ் நாய்களுக்கும் சுருண்டிருந்த வால் திடீர்னு நிமிர்ந்துருச்சுல்ல. எதுக்கு கதவு மூடுங்க நீங்க? கொஞ்சம் திறந்தே வைங்க. சார். கொஞ்சம் திறந்துக்கலாம். இது சரியா இருக்கும். ஓகே ஓகே, இது இப்படியே இருக்கு சார். நம்பி போலாம்ல? சார். ஐயோ கடவுளே. பயப்படாதீங்க, எதுவும் ஆகாது. செயினில் லாக் பண்ணியிருக்கேன் சார். ஓ, நல்ல வேலை தான் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் சார் நாங்கள் போலீஸாக இருக்கோம். ஓகே, நானும் கவனமாக தான் இருப்பேன். அதுக்கு தான் நான் வக்கீலுக்கு படிச்சிருக்கேன். ஆமாம் சார். தேங்க்யூ. தவிர ஐயோ, அந்த முருகன் மந்திரமே மறந்து போச்சு. என்னவா இருக்கும்? காப்பாத்துறா கடவுளே. தைரியமாறு, மூஞ்சில பயத்தை காட்டாத, தைரியமாறு. அந்த கேஸ் நம்பர் 3160 347 ABCDO. ஐயோ, என்ன பண்ண போறான்? டேய் பயப்படாதடா, மூஞ்சில பயத்தை காட்டாத, தைரியமாறு, உன்னால் முடியும். ஹலோ சார், ஆல்ரெடி மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. இன்னும் 1 மாசத்துக்குள்ள உங்களை தூக்குல ஏற்றுறது கேரண்டி. இந்த சமயத்தில் இன்னும் இந்த கொலைகளெல்லாம் உங்களுக்கு அவசியமா சார்? ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் என்னுடைய கிளைண்ட்டு. உங்கள் மேலே எனக்கு கொஞ்சம் அக்கறை இருக்குல்ல சார்? ஐயா உள்ளே அமைதியாயிட்டாங்க. சாரி, நீங்க நானா சார்? வேற யார் சொல்ல வரீங்க? நான் லாயர் கிரியப்பா, BABL, குடியாத்தம் தாலுகா சார். கிரியப்பா, பாருங்க கிரியப்பா சார். சார் சொல்லுங்க சார். நான் ரொம்ப நல்லவன், ஆனா எனக்குள்ள இருக்கிற இவன் ரொம்பவே டேஞ்சரஸ். இந்த
கெட்டவங்களை பார்க்கும்போது எனக்கு என்னன்னு நான் விட்டுருவேன். ஆனா அவன் விட மாட்டான். இந்த ரத்த ருசியை அவன் பார்த்ததுனால இதை நிறுத்தாம அவன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். தப்பு செஞ்சவங்களை கொல்றதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. அதத்தான் நானும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் வாய மூட சொல்றியா? ஆமா, அதேதான், வாய மூடு. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அதான் நான் சொன்னல, எனக்குள்ள இன்னொருத்தர் இருக்கான்னு. அவர் அங்கேயே சார் இருக்காரு? ஐயோ கடவுளே, நான் நல்லா வந்து சிக்கிக்கிட்டோம் போல இருக்கேன். என்ன பண்றது? என் பொண்டாட்டி மூஞ்சில முடிச்சும் போல இருக்கு. கடவுளே என்ன காப்பாத்துறா. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரட்டுமா சார்? சார், போக போக எனக்கு பாத்ரூம் இங்கேயே போயிட்டு போல இருக்கு சார். போக சொல்றீங்களா வேணான்றீங்களா சார்? சொல்லுங்க சார். என்ன வாழ்க்கை சார் இது? என் லைஃப்ல எவ்வளவோ மோசமான கேஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஆனா இப்படி ஒரு கிரிமினலை நான் பார்த்ததே இல்லை சார். சைக்கோ பையன் சார் இவன். இவன் கேஸ்ல ஏன்டா எடுத்துட்டு இருக்கு? மென்டல் சார் இவன். அவன் ஒன்றும் மென்டல் இல்லை கிரியப்பா. ஹி இஸ் எ ஹார்ட் கோர் கிரிமினல். அவன் நம்மளை மென்டலாக்க பார்க்கறான். அவனை அடிச்சு விசாரிக்கலான்னா கோர்ட் அதுக்கு பர்மிஷன் தராது. அதனால தான். அதுக்கு நீ தான் அவன்கிட்ட போய் பேசணும். நானா? மறுபடியும் போய் நான் அவன்கிட்ட பேசணுமா? ஐயோ, முதல்ல அந்த சிகரெட் எனக்கு கொடுங்க. எனக்கு தான் இது வேணும். வேணாம் சார். எப்படி தான் இந்த பிராண்டில் அடிக்கிறீங்களோ? இந்த பிராண்டில் அடிச்சா சீக்கிரமாக நம்ம செத்துருவோம் சார். ஐயோ, இப்போ போய் அவன்கிட்ட நான் பகவத்கீதை படிச்சு காட்டணுமா சார்? அவன் கண்ணை கூட என்னால் நேராக பார்க்க முடியல. ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு தெரியாம நானே கண்ணு எடுத்து தலையில வச்சு டப்பு டப்பு சுட்டு போன எனக்கே பயமா இருக்கு சார். அது என்ன இல்லை சார், நான் அவனை சொன்னேன் சார். அவன்கிட்ட போய் பேசுறதுக்கு பயமா இருக்கு சார். இதுல நீங்க என்னடா? he is trying to tell something. அவனுடைய கண்கள் நம்ம கிட்ட எதையோ சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வேறையா? அவன் வாயை திறந்து பேசினாலும் எதுவும் புரியாது. கண்ணை பார்த்து என்ன சார் கண்டுபிடிக்க போறீங்க? இல்ல சார், ஒரு ஃப்ளோல பேசிட்டு வேற ஒன்றும் இல்லை. சிரிக்கிறது பார்த்தா இவனுக்கு பெரிய சைக்கோ இருப்பான் போல இருக்கு. இவனுக்கு அவனே தேவையில்ல போல இருக்கு. ஓகே சார், ஓகே. ஐயோ, எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல. ஐயோ, இவன் கண்ணை வேற பார்த்தா பயமா இருக்கு. என்ன பண்ணலாம்? ஆஹா, முறைச்சு வேற பாக்குறானே. அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நான் ஆரம்பிக்கவா? நீங்களே பேசுங்க. நாம இங்க உட்கார்ந்து டைமை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஒரு புத்தகம் எழுதலாமா? ஒரு காட்டு மிராண்டியோட யூகிக்க முடியாத கொடூரமான கதைகள் பகிர்ந்துக்க நிறைய இருக்கு. புத்தகமா? என்ன சார் நீங்க சும்மா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? அவன் நான் விளையாடிக்கிட்டு இருக்கிறேனா? நான் எந்த இரக்கமும் காட்டாம மக்களை கொடூரமா கொலை பண்ண ஒரு குற்றவாளி. இன்னும் 1 மாசத்துல என்ன தூக்குல போட்டுருவாங்க. எனக்குள்ள ஆயிரக்கணக்கான வேதனை கதைகள் இருக்கு. என் சாவோட சேர்ந்து என் கதைகள் மண்ணோட மண்ணாகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. யூ ஆர் மை லாயர். இப்பவும் வேலை என்ன தெரியுமா? என்னோட கடைசி ஆசை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுறது தான் உன்னோட பொறுப்பு. அப்படி சொல்றீங்களா? அதை விட்டுட்டு இங்க முட்டாள்தனமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது நீயா இல்ல நானா? நான் தான் சார். ஒரு நிமிஷம் சார். இது குடிக்கலாமா வேணாமா? விஷம் வச்சிருந்தான்னா ஐயோ, நடுங்கிற ட்ரெஸ்ல நனைஞ்சிரும் போல இருக்கு. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு. இதுல அது அந்த ஆத்மாவோட ஒரு அற்புதமான கதை இது. An epic story of a serial killer. அதை எழுதுவோம். ஐயோ,
எனக்கு ஒரு ரைட்டர் தேவை. ரைட்டர் வேணுமா? எதுக்கு? இது உங்க சொந்த கதை தானே, நீங்களே அது எழுதலாமே சார். என்னோட நினைவுகள்ல எப்பவுமே என் கைகள்ல இருக்கிற ரத்தம் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஐயோ, எனக்கு இப்ப கை மூந்து பாக்குறேன், சாப்பிட்டது என்னன்னு யோசிக்கிறேன். அதோட வாசனை இன்னும் போகல. ஐயோ இல்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும் சார், நல்ல வாசனை வருது. ரத்தக்கரை படிஞ்ச இந்த கையால உன்னால புரிஞ்சுக்க முடியல கிரியப்பா. எனக்கு ஒரு ரைட்டர் தேவை. நல்லா புரிஞ்சுது சார். சார், எங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு கணக்கு, பாட்டு எல்லாமே நான் தான் சார் எழுதி தருவேன். நீங்கள் கதையை சொல்லுங்கள், நான் எழுதுறேன் சார், நோ ப்ராப்ளம். பிள்ளையார் சொல்லி. எனக்கு கணக்கு போடுறவன் தேவையில்லை. அப்புறம் கதை எழுதுறவன் தேவை. புரிஞ்சுது சார், நோ ப்ராப்ளம். இப்போ நான் இங்கேருந்து வெளியே போகிறேன். வெளியே போயிட்டு உங்களுக்கு ஒரு ரைட்டரை நான் ஏற்பாடு பண்ணுறேன் சார். ஓகேவா சார்? தேங்க்யூ. பைத்தியக்கார பையன். அப்புறம் கிரியப்பா சார், போக விட மாட்டோம் போல இருக்கு. அது கதைன்னு எனக்கு ஒருத்தங்க ஞாபகத்துக்கு வராங்க. அவங்களும் ரைட்டர் தான். யார் சார்? அவங்களோட பேரு அனுபமா. அது ஏதோ அனுபமா ரஞ்சன். அவங்க தான் அனுபமா ரஞ்சன். அவங்க கதைகளை நான் படிச்சிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சார். நீங்க ஏன் அவங்களையே கூட்டிகிட்டு வரக்கூடாது? ஐ திங்க் என்னோட கதையை எழுதுறதுக்கு அவங்க தான் சரியான ஆளு. சரிங்க சார். என்ன ஏசிபி சார், அனுபமா ரஞ்சன் அவங்கள கூட்டிட்டு வந்துருங்க. தேங்க்யூ. என்னாச்சு என்னாச்சு மேடம், என்னாச்சு? தண்ணி குடிக்கிறீங்களா? வேண்டாம். ஒன்றும் இல்லைல்ல. ஹலோ. அது என்னன்னா, அதை பொறுத்த வரைக்கும் மேடம், சார் வந்திருக்காரு. ஹாய் அனுபமா. குட் மார்னிங் சார். Don't worry. Everything is safe. No need to panic. Sir, I am a writer. I work for the media. Situation என்னவா இருந்தாலும் we people love to work. And this one specially, I would like to take it as personal challenge. That's good. But be careful. He is too smart. அந்த அளவுக்குலாம் ஸ்மார்ட்லாம் இல்லை சார். இவனுக்கு பப்ளிசிட்டி தேவைப்படுது சார். இந்த ஃப்ராடு சாகிறதுக்குள்ளே நல்லா ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்படுறான் சார், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதில். என்ன சொன்னாலும் ஏன் மூஞ்சி ஊத்து ஊத்து பார்க்குறேன். அனுபமா சார், லாயர் கிரியப்பாவை உன்னோட அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்க. நானா அசிஸ்டண்டா? இந்த சைக்கோ கிட்டியா? இவன் விரலால என்னை கொண்டு போட்டுருவான் சார். விரலாலியா? சார், ஒரு ஃப்ளோவில் சொன்னேன் சார். நீங்கள் அவன் மேலே கோபமாக இருக்கீங்கல்ல, நீங்களும் உள்ளே போங்க. சார், அப்போ இருந்தது, இப்போ இல்லை. ஓ, உள்ளே போங்க. அவனே உங்களை கோவப்படுத்துவான். ஐயோ, ஓகே சார், வாங்க மேடம், வாங்க.
நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அனுபமா ரஞ்சன், உங்க பேரை கேட்டப்போ ரொம்ப வயசானவங்களாவும் பெரிய அனுபவம் இருக்கிற ஆளா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னன்னா இல்ல இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல அனுபவம் எல்லாம் இருக்கு, சிரிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. இல்ல நீங்க சிரிக்கலாம், எப்ப வேணா சிரிக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் நல்லா சிரிக்கட்டும் கிரியப்பா. இப்படி இன்னும் எவ்வளவு நேரம் தான் இவன் சிரிச்சிட்டு இருப்பான்? சாகறதுக்கு முன்னாடி நல்லா சிரிச்சுக்கிட்டோம். ஆமால, அத மறந்தே போயிட்டேன். சாவுக்கு பக்கத்துல போயிட்டேங்கிறத ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பட் ஃபேக்ட் என்னன்னு தெரியுமா? ஒருத்தர் சாகறதுக்கு முன்னாடி அவங்க கர்மாக்களை பூர்த்தி செஞ்சுட்டு போகணுமா. பிகாஸ் கர்மா இஸ் அதான் கர்மா இஸ் எ பிட்ச், தெரியுமா? யா, கர்மா இஸ் எ பிட்ச். அது யாரையும் விட்டு வைக்காது. இதோட முரண்பாடு என்னன்னு தெரியுமா கிரியப்பா? எனக்கு எப்படி தெரியும்? எவன் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம 36 கொலைகளையும் பண்ணிட்டு இப்ப என்னடான்னா பெரிய உத்தம மாதிரி கர்மாவை பத்தி பேசிட்டு இருக்கான். ஃபனி. பா, நீங்க ரொம்பவே நல்லவங்க, நல்ல எழுத்தாளரும் கூட. நான் உங்க எழுத்துக்கு ரசிகனா இருக்கிறதுனால தான் உங்களை வர சொன்னேன். சாகிறதுக்குள்ள உங்ககிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கலாம்ல. ஓ, கொலைகாரனுக்கு படிக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்கா? உண்மைதான், கத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்களை நான் இதுக்கு முன்னாடியே எங்கேயோ பார்த்திருக்கேன். அதுவும் ரொம்ப பக்கத்துல. ஆனா எங்கன்னு தான் எனக்கு ஞாபகம் வரல. உங்களுக்கும் அப்படி ஏதாவது தோணுதா அனுபமா மேடம்? ஆகா, ஏதோ பிளான் பண்ணிட்டாயா? அதுக்காக தான் உங்களை அவன் கேட்டிருக்கான். நீங்க எதுவும் குழப்பிடாதீங்க மேடம். பெரியப்பா சார். சார் சார் புரிஞ்சுது சார். நீங்க சொல்லுங்க அனுபமா மேடம், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுதா? வேற என்ன? வேற நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். என்னை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷனை சேகரிச்சிருக்கீங்கல்ல. இந்த லாயருக்கு, ஏன் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட என்னை பத்தி அவ்வளவா தெரியாது. ரியலி? ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்க என்னை பத்தி சில விஷயங்களை விட்டுட்டீங்க அனுபமா மேடம். கிரியப்பா சார். சார் சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. நான் இது வரைக்கும் எத்தனை கொலைகள் பண்ணிருக்கேன்? அதான் நீங்களே சொன்னீங்களே, 36. ரொம்ப தப்பு கிரியப்பா சார். நான் பண்ணது 36 கொலை இல்ல. சரி, 42 கொலை. அது என்னன்னு தெரியல. நான் பண்ண கொலைக்கு வேற ஒருத்தர் கிரெடிட் வாங்கிட்டாங்க. நான் செஞ்ச கொலைக்கு கிரெடிட் எனக்கு தான் வந்து சேரணும். கணக்கு மிஸ் ஆகவே கூடாது. என்ன ஏசிபி சார், நான் சொல்றது சரிதானே? வாவ், கிரேட். கிரெடிட், அக்கவுண்ட், கணக்கெல்லாம் பர்ஃபெக்ட். ஒரு கொலைகாரனால இவ்ளோ விசுவாசமா இருக்க முடியுமா என்ன? ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஆனா எனக்கு ஒரு டவுட். அந்த குழந்தை இந்த உலகத்தையே பார்த்ததில்ல. அது வெறும் 8 மாச கரு மட்டும்தான். தாயோட வயித்துல சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தது.
அந்த குழந்தை மட்டும் பிறந்திருந்தா உன்னதான் அப்பான்னு கூப்பிட்டுருக்கும். ஆனா அப்படி நடக்கிறதுக்குள்ளேயே இந்த கொலையெல்லாம் பண்ணதுக்கு நீ ரொம்ப பெருமைப்படுறல்ல? சொல்லு. அந்த சிசுவோட கொலையும் உன்னோட அந்த 42 கொலையோட சேருமா இல்ல அது வேற கணக்கா? அடடா கண்ணீரு. சும்மா இருங்க. காட்டு மிராண்டிக்கு கருணையே இல்ல, எப்படி கண்ணீர் வரப்போகுது? கண்ணுல தான். நல்லா பாருங்க. அட சும்மா இருங்க சார். பெத்து வளர்த்து ஆளாக்குன அம்மாவையே கருணை இல்லாம கொலை பண்ணவனுக்கு இந்த பிறக்காத குழந்தை மேலேயே கருணை வரப்போகுது? நீங்க தப்பா பேசுறீங்க மேடம். என் அம்மாவை பத்தி பேச வேண்டாம். அட பேசுறது ஒன்றும் நான் இல்ல, உன்னோட ரெக்கார்ட்ஸ். உன் அப்பா இருந்தும் உன்னோட அம்மா இன்னொருத்தரோட கள்ள உறவுல இருந்தாங்க. அத கண்ணால பார்த்த உன்னால சகிச்சுக்க முடியல. கோவத்துல உன் அம்மாவையும் அவங்க கூட இருந்தவனையும் சேர்த்து வச்சு கொன்னுட்டேன். அப்ப உனக்கு வயசு வெறும் 10 தான். Am I right? கரெக்ட். அப்ப எனக்கு 10 வயசுதாங்கிறது உண்மைதான். அவங்க 2 பேரையும் நான் கொன்ன விஷயமும் உண்மைதான். அவங்க 2 பேருக்குள்ளேயும் தகாத உறவு இருந்த விஷயமும் உண்மைதான். ஆனா அவ என்னோட அம்மாங்கிற விஷயம் மட்டும் அவ அதுதான் போச்சு. மறுபடியும் வந்துட்டானா? அதான். அதுனா என்ன? அதான் அவன் என்ன சொன்னான்? பேய் பேய். She was a bitch. அவ ஒரு விபச்சாரி. ஆனா என்னோட அம்மா தேவதை. அவங்க இரவில் விழித்தாலும் பகலில் சிரிப்பாய் நீ. நான் அழுதல் கண்களாகும் கண்கள் அம்மாதான். உலகமே மறுத்தாலும் கை நீட்டும் நீர் வழி காட்டுவதும் தாயேதான். மேலே மேலே பறக்க சிறகு தேவை. நீதான் எனது சிறகாக மாறிவிட்டாயே. சோகம் துடைக்க வருபவளோ தேவதை தானே. அம்மாவை விட ஒரு தேவதை எங்கும் இல்லையே. கடைசி மூச்சில் கூட
அம்மா, அரக்கன்னா இவர்தானா? இவர்தான் மக்களை தண்டிப்பாரா? அவங்க எல்லாரும் கடவுளோட ஒரு வடிவம்பா. அவங்க எந்த ரூபத்துல வேணாலும் வருவாங்க. யாரு தப்பு செய்யறாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அம்மா, அந்த வார்த்தையே ஒரு மேஜிக் தான். கோடிக்கணக்கான தேவர்கள் இருந்தாலும் அவங்க தாயை விட வலிமையானவங்க இல்லை. அவங்க தான் என்னோட உலகம். அவங்களோட வார்த்தைகள் தான் எனக்கு பகவத்கீதை. அன்னைக்கு அவங்க இறந்திருக்கலாம், ஆனா அவங்க என் மேல காட்டின அன்பு மட்டும் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே தான் இருந்தது. குட். அம்மா மேல நீ அளவுக்கு அதிகமான அன்பு தான் வச்சிருக்க. ஆனா நீ உன் அம்மா பேரை சொல்லி செஞ்ச தப்பெல்லாம் யூ நோ வாட், யூ ஆர் அ சைக்கோ. நீ ஒரு சைக்கோபாத், தெரியுமா? நான் ஒரு கடவுள் மேடம். என்ன கடவுளுங்கிறா? உன்னை நினைச்சு நீயே வெக்கப்படணும். உன் அம்மாவோட பேரை சொல்லி ஒரு பொண்ணை அவளோட 7 வயசு குழந்தை முன்னாடியே கொண்டு இருக்கல்ல. நீ மனுஷனே இல்லை, நீ ஒரு மிருகம். இல்ல அதுக்கும் மேல. வரலட்சுமி, லாயர் வரலட்சுமி. அவ ஒரு நல்ல பொம்பளையாவும் ஒரு நல்ல தாயாவும் இருந்திருந்தா அவ வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆனா அவ ஒரு லாயரா பெரிய தப்ப பண்ணிட்டா. அவளால நிறைய பேர் மரியாதையை இழந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் மரியாதைக்காக உயிரை இழந்திருக்காங்க. சில பேர் தான் மானத்தை காப்பாத்திக்கத்தான் உயிரையே இழக்க துணிஞ்சிருக்காங்க. அவங்க கண்கள்ல நான் பார்த்தது வரலட்சுமி மேல இருந்த கோபம் மட்டும்தான்.
உச்சக்கட்ட அகங்காரியா இருந்த வரலட்சுமிக்கு மனசுல துளி அளவு இரக்கமும் இல்லை, ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. அதனால நான் அவளை கொல்லும்போது எனக்கும் குற்ற உணர்ச்சி இல்லை. அஃப்கோர்ஸ் அவளை கொல்லும்போது எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் ஏற்படல. ஆனா அந்த குழந்தை கண்ணில் தெரிஞ்ச ஹெல்ப்லெஸ் கண்ணீர் என்ன ஏதோ ஒரு மாதிரி அந்த நேரத்துல பயமா இல்ல கருணையான்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. கண்ணை பிடிச்சிருந்த என் கை நடுங்க ஆரம்பிச்சது. என்னோட ஹார்ட் பீட் சத்தமா துடிக்க ஆரம்பிச்சது. அவளை கொல்லாதன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா எனக்குள்ள இருந்த அந்த அரக்க ஷூட் ஹர். நோ, தப்பு தப்பு. இட்ஸ் ரைட். நோ, எஸ், மாட்டேன். பண்ணு. என்னால இதை செய்ய முடியாது. உன்னால முடியும். சுடு. இங்க பார், நீ தப்பு செய்யற. அவ செஞ்சதுதான் தப்பு. ஷூட்டர். நோ, ஐ கான்ட். யூ மஸ்ட். அவ சாகணும். வேண்டாம், அவளை கொல்லு. ஐ கான்ட் கில் ஹர். யூ மஸ்ட் கில் ஹர். நோ, ஷூட். நோ, ஐ கான்ட். அவளை கொல்லு. நோ, எஸ், அவ சாக வேண்டியவ. நோ, கொல்லு. கொல்லு. நோ, கொல்லு. முடியாது. கொல்லு. முடியாது. கொல்லு. கொல்லு. ஆனா அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா? வரலட்சுமி மாதிரி ஒரு கிரிமினலை என் கையாலேயே கொன்னேன். 2 bullets in a single hole. Bang, bang. அந்த பையனோட கண்ணுல இதே மாதிரி
கண்ணீரோட பயமும் கலந்துருந்துச்சு. உன் அம்மா நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்காக அவங்கள உன் கண்ணு முன்னாடி கொள்வேன்னு நினைக்கல. நான் எந்த தப்பும் பண்ணல, மன்னிப்பும் கேட்க போறதில்ல. ஒருவேளை நான் செஞ்சது தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா I am all yours. உன் கைகள்ல வலிமை இருக்கும்போது, உன் கண்கள்ல தைரியம் வரும்போது, அப்ப நான் உயிரோட இருந்தேன்னா அப்ப என்னோட இந்த உயிர் உனக்கானது. ஒன்றும் இல்லை அமிர்தா, ரொம்ப கண்ணியமான ஒரு பெண். அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்களும் மரண படுக்கையில், ஆனா நம்பிக்கையோட இருந்தாங்க. அவளுக்கு ஒரே ஒரு கனவு தான், ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் ஆகி ஒரு பெரிய நேஷனல் நியூஸ் சேனல்ல வேலை செய்யணுங்கிறது அவ ஆசை. ஆனா அவளால லோக்கல் டிவி ரிப்போர்ட்டரா தான் ஆக முடிஞ்சது. நான் இருந்த அபார்ட்மெண்ட்ல தான் அவளும் இருந்தா. அந்த ஹோலிக்கு முன்னாடி நான் அவளை பார்த்ததே இல்லை. ஆனா நான் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவ என் கண்ணு முன்னாடியே இருந்தா. கண்ணுக்குள்ள பாஞ்சு வந்து உள்ளுக்குள்ள சேர்ந்துட்டா. நெஞ்சுக்குள்ள ஏறி உசுர பஞ்சு பஞ்சா மாத்திட்டா. மனசுக்குள்ள காதல் வந்ததோ நீ தந்த பார்வையிலே. உசுருக்குள்ள மூச்சு நின்றதோ நீ பேசும் வார்த்தையிலே. உன் கண்களின் இமைகள் தொலைந்தால் மிதந்தே பார்ப்பேன் காற்றாக. பார்வையும் மறைந்தால் துளியாய் சிதறும் உடலும் நீராக. நொடியிலே தொலைந்து போனேன் நின்றே. கண்ணுக்குள்ள பாஞ்சு வந்து உள்ளுக்குள்ள சேர்ந்துட்டா.
கண்ணுக்குள்ள பாஞ்சு வந்து உள்ளுக்குள்ள சேர்ந்துட்டா நெஞ்சுக்குள்ள ஏறி உசுர பஞ்சு பஞ்சா மாத்திட்டா நான் உனக்காக நீ எனக்காக சேர்வதற்காக வாழ்வதற்காக கடவுளை கூட நான் பார்ப்பேனே நீ எனதாக வாழ்வும் முன்னால் வாழ்க்கையும் முன்னால் நீதான் என் அன்னையே கண்ணுக்குள்ள பாஞ்சு வந்து உள்ளுக்குள்ள சேர்ந்துட்டா கண்ணுக்குள்ள பாஞ்சு வந்து உள்ளுக்குள்ள சேர்ந்துட்டா நெஞ்சுக்குள்ள ஏறி உசுர பஞ்சு பஞ்சா மாத்திட்டா நீ இல்லாமல் நான் இன்று இல்லை எனக்கென படைத்த தேவதை நீயோ உன்னுடன் நானே ஒவ்வொரு நொடியும் மேகத்தை தொடுவேனடி நீ இல்லை என்றால் மழைத்துளி கூட நெருப்பாய் உணர்கின்றதே கண்ணுக்குள்ள பாஞ்சு வந்து உள்ளுக்குள்ள சேர்ந்துட்டா கண்ணுக்குள்ள பாஞ்சு வந்து உள்ளுக்குள்ள சேர்ந்துட்டா நெஞ்சுக்குள்ள ஏறி உசுர பஞ்சு பஞ்சா மாத்திட்டா மனசுக்குள்ள காதல் வந்ததோ நீ தந்த பார்வையிலே உசுருக்குள்ள மூச்சு நின்றதோ நீ பேசும் வார்த்தையிலே உன் கண்களின் இமைகள் தொலைந்தால் மிதந்தே பார்ப்பேன் காற்றாக பார்வையும் மறைந்தால் துளியாய் சிதறும் உடலும் நீராக முடியிலே தொலைந்து போனேன் நின்றே அமிர்தா, அவ்வளோ அழகான ஒரு பொண்ணு உன் வாழ்க்கைக்குள்ள வந்து உன் வாழ்க்கையே வண்ணமயமாக்குனதுக்கு அப்புறமும் உனக்குள்ள இருந்த அந்த ராட்சசம் மட்டும் சாகவே இல்லைல்ல? ஒன்னா ரெண்டா 4 பேரை ரொம்ப கொடூரமா காவு வாங்கியிருக்கல. எப்படி உன்னால அதை பண்ண முடிஞ்சது? அந்த 4 பேரும் நாலு பேரோட சேர்ந்திருந்தா நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிற அவளுடைய அப்பா தன்னோட 20 வருஷ வளர்ப்ப பணைய வச்சு அவங்களோட நம்பிக்கையா அனுப்பி வச்சிருக்காரு. நல்லா படிக்கிறவங்களோட சேர்ந்து படிச்சா தான் பொண்ணு இன்னும் நல்லா படிப்பான்னு நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு தாய் தான் மகளோட எதிர்காலத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நம்பிக்கையோட அந்த 4 பேர் கூட அனுப்புனா அந்த 4 பேரும் சேர்ந்து அவங்க அப்பா அம்மாவோட நம்பிக்கைக்கு கொல்லிய வச்சுட்டு கஞ்சா குடின்னு போதையில அந்த பொண்ணை மோனபங்கப்படுத்திட்டானுங்க. அந்த 4 பேரால அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போக்குறதுக்கு அங்க ஒரு நாதியும் இல்லை. அவங்க அப்பா அம்மா கண்ணுல பழி உணர்ச்சி தான் இருந்துச்சு.
கோபங்கிறது காசு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா? அன்னைக்கு அந்த இடத்துல எரிஞ்சி சாம்பலானது அந்த பொண்ணு மட்டும் இல்லை, அவ அப்பா அம்மாவோட நம்பிக்கை, கனவு. ஆனா அந்த 4 பேரு மட்டும் மத்தவங்க வாழ்க்கையில தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தானுங்க. ஆனா அந்த நாளைக்கு அப்புறம் நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? அவங்கள எதுவும் செஞ்சிருக்க கூடாதா? அவங்கள எரிச்சிருக்க கூடாதா? இல்ல இல்ல இல்ல, கரெக்டா பேசுனீங்க. அவங்களுக்கு அந்த தண்டனை அவசியம் தேவைதாங்க. உங்க இடத்துல நான் இருந்தா கூட கண்டிப்பா அதைத்தான் பண்ணிருப்பேன். பின்ன மேடம், இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் கண்டிப்பா இதெல்லாம் தேவைதான். நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னு வச்சுங்க ஒரு வழி. கிரியப்பா, நான் அந்த அநாத ஆசிரமத்தை நடத்திட்டு இருந்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். எனக்கு அந்த 4 பேரும் யாருன்னு கூட தெரியாது. போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல கூட இல்ல. ரெக்கார்ட்ஸ்ல இல்லையா? அந்த 4 பேரா? இந்த 4 பேர் கிடையாதா? ஓ, ஐ எம் சோ சாரி சாரி. இது கொஞ்சம் பர்சனல், தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அதனால இந்த என்னுடைய பர்சனலை நமக்குள்ளேயே போட்டு இங்கேயே புதைச்சிருவோம். அந்த 4 பேரும் அநாத ஆசிரமம் நடத்துனாங்களா? இல்லையே. அநாத ஆசிரமங்கிற போர்வையில சட்டவிரோத செயலை செஞ்சாங்க. அவங்க அந்த குழந்தைங்களை எங்கெங்க இருந்தோ கடத்தி கொண்டு வந்து அவங்க கையால பிச்சை எடுக்க வைப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய உடல் உறுப்புக்களை பணக்காரங்களுக்கு விற்கவும் செஞ்சாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல.
அதனாலதான் நான் அவங்கள அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அதுக்காக தான் நீங்க என்ன சொல்றீங்க? கர்மாவை தராசுல வச்சு எடை போட முடியாதுல்ல மேடம். சாப்பாடு எதுவும் கொடுக்காததுனால பல குழந்தைங்க பசியால இறந்து போயிருக்காங்க. பசினோன்னா எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. உங்களுடைய அக்கவுண்ட்ல எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரீங்களா ப்ளீஸ்? ஒரே ஒரு பிரியாணி. அது வேணும்னா நீங்களும் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கங்க. ஐ டோன்ட் மைண்ட். ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கே சார். இவன் நல்லவனா இல்லை கெட்டவனா ஒன்றுமே புரியல சார். ரொம்ப சாமர்த்தியமா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரிமினல் அவன். அப்படின்னா? முதல்ல நான் அவனோட அம்மாவை பத்தி விசாரிச்ச போது இறந்தது ஒரு விபச்சாரி, என்னோட அம்மா தெய்வம்னு சொன்னான். நான் அவனோட மனைவி பிறக்காத குழந்தைய பத்தி கேட்டபோது கண்ணீர் விட்டான். நாம அவனோட 36 கொலையை பத்தி கேட்டபோது அவன் 42ன்னு சொன்னான். கடைசியா நான் ஒரு 4 பேரை பத்தி கேட்டா வேற ஏதோ 4 பேரை பத்தி சொல்றான். அது யாரு என்னன்னு கேட்டா அது பர்சனல்னு சொல்றான். இதே மாதிரி இன்னும் எத்தனை பேர் அவனோட பர்சனல் லிஸ்ட்ல இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அவன்கிட்ட அவன் கொன்னவங்களோட மொத்த பேர் லிஸ்டும் இருக்கு. அவன் ஒரு ராட்சசன் சார். பட் அவன் வந்து எப்படி இருந்துச்சு பிரியாணி? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு வேணுமா? வயிறு ஃபுல் ஆயிடுச்சா இல்லையா? வேண்டாம் வேண்டாம், ரொம்ப தேங்க்ஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு சிகரெட் தரீங்களா? எனக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கு. என் ஃப்ரெண்டே வச்சிருக்கேன் சார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பஃப் அடிச்சா அது ஒரு கிக்கா இருக்கும். இந்தாங்க எடுத்துக்க. எப்படி அமைதியாயிட்டான். அன்னைக்கு நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதே மாதிரி சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்.
அமிர்தா எனக்கு கால் பண்ணா. ஹலோ, அம்மா போனதுக்கப்புறம் என் வாழ்க்கையே இன்கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உனக்கு தெரியுமா, நீ என் கூட இருக்கும்போது என் வாழ்க்கையே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கு. யூ கம்ப்ளீட் மீ. வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகா இருக்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது மொத்த வாழ்க்கையையும் சோகமாக்கிடும். நான் யாரு, என்ன பண்றேன், என்னை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. நீ ராட்சசனாவே இருந்தாலும் நான் உயிரோட இருக்க வரைக்கும் என் அம்மா என்னை பார்த்துக்கிட்ட மாதிரி நீ என்னை பார்த்துப்ப. உனக்கு இதுல சம்மதமா? இன்னும் இன்னும் நீயே என்றும் உன்னை தவிர இல்லை ஒன்றும். இன்னும் இன்னும் நீயே என்றும் உன்னை தவிர இல்லை ஒன்றும். இந்த ஜன்ம தேவதையாக நானும் உன்னை பார்க்கிறேனே. கண்கள் கண்ட கனவும் நமதும் உண்மையாக வேண்டுகிறேனே. 100 கோடி காதல் பாய்ந்து பறந்தேன் மிதந்தேன் உன்னால் தானே. இன்னும் இன்னும் நீயே என்றும்.
அழைத்தேன் என் உயிரே. எனக்குள் பாய்ந்தோடும் மின்சாரமே, உன் தோளருகில்தான் என் மரணமே. என்றென்றும் என் ஜன்மம் உன் காலடியில், மனமென்றும் உன் அன்பில் இந்த வானடியில். இன்னும் இன்னும் நீயே என்றும். எனக்குள் வாழும் ஜீவனே துணையாய் மாறும், என்றென்றும் பாசமாய் பாடும் ராகம் நீயாய் மாறுவாய். தோளோடு தோளாக நான் சேருவேன், ஊஞ்சலில் பூவேற்றி நான் சிரிக்கிறேன். நம் கனவின் புது ஒளியாய் வருவாயே. இந்த உலகம் ஒரு ஸ்வர்க்கம் என நீயாவாய். இன்னும் இன்னும் நீயே என்றும். இன்னும் இன்னும் நீயே என்றும். உன்னை தவிர இல்லை ஒன்று இந்த ஜென்மம். தேவதையாக நானும் உன்னை பார்க்கிறேன். கண்கள் கண்ட கனவும் நம்முடம் உண்மையாக வேண்டுகிறேன். ஒரு கோடி காதல் பேய்ந்து பறந்தேன் மிதந்தேன் உன்னால் தானே. அமிர்தா, அவ ஒரு ஜேர்னலிஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தும் கூட அவ ஒரு முட்டாளா இல்ல அப்பாவியான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு கிரிமினல் அவ நம்பியிருக்கா. நோ, அவளை நம்ப வச்சிருக்க. புத்திசாலிதான் நீ. பட் யூ நோ வாட், உன்ன மாதிரி ஒருத்தனை கிட்ட நெருங்கி வர்றது கூட தப்புதான். அப்படி இருந்தும் அவ உன் மேல இஷ்டப்பட்டு காதல் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி உன்னோட குழந்தைய வேற அவளோட வயித்துல சுமந்துக்கிட்டு இருந்தா. எனக்கு அவளோட நிலைமையை நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவளை எப்படி உன்னால இவ்வளவு கொடூரமா அவ சாகும்போது கூட நீ ஒரு ராட்சசங்கிறத அவ உணரவே இல்லையா? நீ அவளுக்கு செஞ்சது பெரிய துரோகம். இதுல இருந்து அப்படி உனக்கு என்ன கிடைச்சது? ராட்சசங்கிற அந்த பட்டமா? ராட்சசன் அமிர்தா என் வாழ்க்கையில வரத்துக்கு முன்னாடியே நான் ஒரு ராட்சசன் தான். அவ எப்ப என் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சான்னு எனக்கே தெரியல. ஆனா இந்த ராட்சசனுக்குள்ளேயும் ஒரு மனுஷன் இருக்காங்கிறத எனக்கு உணர வச்சதே அவதான். மனித நேயத்தை பத்தி பேசுற உரிமை உனக்கு இல்ல. நீ சொல்றது உண்மைன்னா அவ உன்னை நம்பி உன் கூட வந்தப்பவே நீ யாருங்கிற உண்மையை அவகிட்ட சொல்லியிருப்ப. இந்த பரந்த உலகத்துல என்ன நம்பின ஒரே ஒரு ஜீவன்னா அது அவ மட்டும்தான் மேடம். அப்படிப்பட்டவளுக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன் சொல்லுங்க? அவ என்ன காதலிக்கிறான்னு எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து அந்த நொடியில இருந்தே என் வாழ்க்கைய பத்தின எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் நான் யாரு என் முகம் எப்படிப்பட்டதுன்னு அவகிட்ட சொல்ல முயற்சி பண்ண. ஆனா கொலைகளுக்கு மேல கொலைகளை செஞ்ச எனக்கு அவ கண்ணை பார்த்து நான் ஒரு கொலைகாரன்னு நேருக்கு நேரா சொன்னா
அத அவ எப்படி எடுத்துப்பாளோங்கிற பயம் எனக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருந்தது. அவளோட அந்த அப்பாவித்தனம் என் வாயை அடைச்சிருச்சு. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. நான் பல நாள் ராத்திரி முழுக்க அவ காலை புடிச்சு அழுதுருக்க. அப்போ நிறைய தடவை நான் யாருங்கிற உண்மைய அவகிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். ஆனா நான் சொன்னதெல்லாம் அவளுக்கு கேட்டுச்சா இல்லையானா கூட எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. அதுக்குள்ள 2 பேரா இருந்த நாங்க 3 பேரா மாறிட்டோம். என்னோட குழந்தை என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அமிர்தாவுக்கு நான் யாருங்கிற உண்மைய சொல்லணும்னு நினைச்சேன். அதனால தைரியத்தை வரவழைச்சு நான் அவ முன்னாடி போய் நின்ன. என்ன நடந்தாலும் அவ முன்னாடி உண்மைய தைரியமா சொல்லணும்னு நினைச்சேன். நான் என்ன சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளும் ரொம்ப ஆர்வமா காத்திருந்தா. என் அம்மா எப்போதும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நாம தப்பு பண்ண கூடாது. அப்படி தப்பு பண்ணா ஒரு நாள் பேய் வந்து நம்மள தண்டிக்கும்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு என்னோட அமிர்தாவும் சரி நானும் சரி எந்த ஒரு தப்புமே செய்யல. ஆனா இன்னொரு பேய் மரண வடிவத்துல எங்க வீட்டுக்கு வந்துச்சு. எங்க சந்தோஷத்தை நாசமாக்கிடுச்சு.
ராட்சசனை கொலை பண்ணிருந்தா கூட நான் கவலையே பட்டிருக்க மாட்டேன் மேடம். அவ ஒரு குழந்தை மேடம். அவ ஒரு எறும்ப கூட காயப்படுத்தினதில்லை. அப்படிப்பட்ட என் அமிர்தாவ கொஞ்சம் கூட கருணையே இல்லாம கத்தியால என் குழந்தை அவ வயித்துல துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா என்னோட அமிர்தா என் கண்ணு முன்னாடியே அவ உசுர பறி கொடுத்துட்டா. I was totally helpless. ஏன்னா அன்னைக்கு அவ என்னோட இதயத்தை கண்ணா பின்னான்னு கிழிச்சு எறிஞ்சிட்டான். அவ யாரு? ரஞ்சன். What? What did you just say? நீங்க கேட்டது ரொம்ப சரிதான். மிஸ்டர் ரஞ்சன் உங்க ஹஸ்பண்ட். What the fuck are you talking about? Huh? Bloody bastard! Do you know who he works for? Hey, he works for the central minister. He works for the central government. அவர் ஒன்றும் ஒன்று மாதிரி கிரிமினல் கிடையாது. You bloody idiot! How dare you? தேவையில்லாம என் புருஷனை பத்தி தப்பா பேசுற, I'll kill you. அமிர்தா, nice girl. Actually, she is a brilliant girl. எந்த அளவுக்கு பிரில்லியன்ட்னா நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் பர்சனல் லைஃப்லேயே கை வச்சிட்டா. कैसे? बहुत अच्छा है सर. आप भी बहुत अच्छा है सर. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவா சார். எல்லாருக்கும் ஷேர் பண்றியா? உனக்கு என்ன பைத்தியமா? இதை நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனா இவளை என்ன பண்ணணும்? இவகிட்ட இப்போ எனக்கு எதிரான நிறைய எவிடன்ஸ் இருக்கு. அவளை போட்டுட்டு அதை கொண்டு வந்துரு. அவளை கடவுள்கிட்ட நான் அனுப்பி வைக்கிறேன். பல கோடி ரூபாய் ஸ்கேம 2 இன்ச் பென் டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சிருக்கா. நான் ஒரு நாள் லேட் பண்ணியிருந்தேன்னா நம்ம மினிஸ்டர் சூசைட் பண்ணி செத்துருப்பாரு. அதுக்கு
மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு நான் நினைச்சேன். ஆனா பொதுமக்களோட வரி பணத்துல வாழற பேராசை பிடிச்ச நாய்களுக்காக வேலை செய்யறேன்னு நான் நினைக்கல. இவ்வளோ நாளா அமிர்தாவை கொண்டது அவ ஹஸ்பண்ட் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் உன்னை விட ரொம்ப நல்லவர் தான். அவர் இது வரைக்கும் யாருக்கும் துரோகம் செஞ்சதில்லை. யூ ஆர் a fucking bastard. You're a devil. அந்த மாதிரி பெரிய இடங்களில் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு நடக்கிறதுலாம் காமன். சில நேரத்தில் அவங்க தப்பை மறைக்கிறதுக்கு சில பேரை கொல்ல வேண்டிய வரும். அமிர்தா அவ்வளோ பெரிய இடத்துல கை வச்சது தப்பு. அவன் செத்துட்டான்னு நினச்சேன். அவனுக்கு மட்டும் மரண தண்டனை கொடுக்கலன்னா கண்டிப்பாக நானே அவனை கொன்னுட்டு இருப்பேன். ஃபைனலி ஒரு புருஷனா அவனுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், கேளு. அமிர்தா செஞ்ச தப்ப நீயும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணாத. And here, one more thing. இன்னொரு வாட்டி என் முன்னாடி வெறுத்தனை புகழ்ந்து பேசினேன்னா எந்த ஹஸ்பண்டுக்கும் அது பிடிக்காது. Welcome back, Anupama Ranjan, the great crime reporter. கிரைம் ரிப்போர்ட்டரா? ஊர்ல நடக்கிற கிரைம் எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சேன். ஆனா என் வீட்டுல நடக்கிற விஷயம் எனக்கே தெரியாம இருந்திருக்கு. என் வீட்டுல இருக்கிற அழுக்கையும் அதுல இருக்கிற கிருமியையும் எனக்கு அடையாளம் காட்டிட்டீங்க. இதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. என் மேல எனக்கே வெறுப்பு வருது, அருவருப்பா இருக்கு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? 42 கொலைகளை செஞ்ச உங்களால ஏன் 43ஆவதா ஒரு கொலை செய்ய முடியல? சீதையை தூக்கிட்டு போனதுனால ராமர் முழு லங்கையையும் எரிச்சாரு. ஆனா இங்க ராவணன் ராமன் கண்ணு முன்னாலேயே சீதையை கொன்னு இருக்கான். ஆனா அந்த ராமர் எதுவும் செய்யல. ஏன்? ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நீங்க நியாயத்தை கொடுத்திருக்கீங்க. இந்த விஷயத்துல ஏன் எதுவும் செய்யாம இருக்கீங்க? ராமன், ராவணன், ராமாயணம், எனக்கு இது எதுவும் தெரியாது. ஆனா இதுக்காக நான் என் அம்மாவுக்கு நன்றி சொல்லியாகணும். ராவணனோட மனைவி மண்டோதரி இந்த ஜென்மத்துல ராமனோட தங்கச்சியா போயிட்டாலே. என் தங்கைக்கு எப்போதும் பாதுகாப்பா இருப்பேன்னு அம்மாவுக்கு இந்த ராமன் வாக்கு கொடுத்துட்டனே. நான் பண்ண ஒவ்வொரு கொலையிலையும் என் அம்மா என் கூடவே இருந்தாங்க. அவங்க முகத்துல ஒரு நிம்மதியான புன்னகைய பார்ப்பேன். ஆனா அன்னைக்கு அவங்களோட முகத்துல முதல் முறையா ஒரு பயத்தை பார்த்தேன். அவங்க கண்ணுல கண்ணீர் வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுத்த வாக்கு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. உங்க அம்மாவா? நம்ம அம்மா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ நம்பணும்னு நான் இதை சொல்லல. நான் நம்ம அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக தான் இதை சொன்னேன். இந்த கையால
இந்த கையால உன்னை எத்தனை முறை சுமந்திருப்பேன் தெரியுமா? அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தாம நான் உன்னை விட்டுட்டேன். தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. அது என் நெஞ்சு அப்படியே கிழிக்குது. நான் பிறக்கும் போதே என்னோட அம்மாவை இழந்துட்டேன். எங்க அப்பா எப்போ இறந்தாருன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஒரு அனாதையா தான் வாழ்ந்தேன். இவ்வளோ நாள் இல்லாத அண்ணன் திடீர்னு எப்படி என் வாழ்க்கையில வந்தான்? என்ன உன் வாழ்க்கையில நான் இல்லைன்னு நினைக்கிறியா? ஒரு தடவை உன் வாழ்க்கையை பின்னாடி திரும்பி பாரு. உன் வாழ்க்கை முழுக்க நான் தான் இருப்பேன். ஏன் இப்ப வருத்தப்படுற? எனக்கு கூட பிறந்த நாள் யாருன்னா கொண்டாடினா நல்லா இருக்கும்ல.
என்ன கிரியப்பா, எப்படி இருக்க? உண்மையாவே நீ கடவுளா மாறிட்டல்ல? கிரியப்பா, நான் வேணா இறந்து போகலாம், ஆனா அந்த அரக்க ஏசிபி சார், என் அம்மா என்ன கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். அரக்கன்னா யாருமா? அரக்கன்னா அவரும் ஒரு வித கடவுள் தான். சரி, அரக்கரும் ஒரு விதத்துல கடவுள் தான். ராதையா, அம்மா,
வலிகளில் இருந்தாலும் சிரிப்பில் கடலாவாய். உலகினில் காணும் ஒரு தைரியவும் நீதான். தவறுகள் ஏற்கும் தெய்வமும் நீயே. நிழலிலும் கூட கைப்பிடித்தாளே. நீ இல்லாய் உலகவும் நரகம்தானே. நீ போனால் என் வாழ்வும் தனியேதானே. ஒவ்வொரு வாய் உணவும் நஞ்சாக மாறும் அம்மா. இரவில் விழித்தாலும் பகலில் சிரிப்பாய் நீ. நான் அழுதல் கண்களாகும் கண்கள் அம்மாதான். உலகமே மறுத்தாலும் கை நீட்டும். நீர் வழி காட்டுவதும் தாயேதான். மேலே மேலே பறக்க சிறகு தேவை. நீதான் எனது சிறகாக மாறிவிட்டாயே. சோகம் துடைக்க வருபவளோ தேவதை தானே. அம்மாவை விட ஒரு தேவதை எங்கும் இல்லையே. கடைசி மூச்சில் கூட நல்லதை அவள் நினைப்பாள் அம்மா. அழுகையின் என் முதல் மொழி அறிந்தவளும் நீதான். யுகங்களை என் சிரிப்பை